Hello friends, welcome to Easy Quick Samil. Today recipe Madurai special தண்ணி சட்னி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. தேங்காய் எதுவும் சேர்க்கலங்க. கொஞ்சம் பொருள் வச்சு ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனுங்க இந்த தண்ணி சட்னி. ஒன்ஸ் நீங்கள் செஞ்சானா நீங்கள் ரெகுலராக செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். ஒரு தோலெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி கொஞ்சம் பெருசாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் சின்னதாக கட் பண்ண அவசியம் கிடையாது. ரஃபாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ அது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சட்னியில் சேர்க்குறதுக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வந்து ஹீட் பண்ண பிறகு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் எடுத்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் லைட்டாக கீறி விட்டு நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இல்லை கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அவசியம் கிடையாது. லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி இருக்கு. இது சூடார வச்ச பிறகு நம்ம இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா சூடாக இருக்குங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது ரெண்டுமே வதக்கின டைம் தாங்க நமக்கு தேவைப்படுது. வெங்காயம் பச்சை மிளகாய் லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறது மட்டும்தான் நமக்கு டைமு. அதுக்கப்புறமா மிக்சியில் அடிச்சு எடுத்தோன்னா ஈஸியாக ரெடி ஆகிடும் இந்த சட்னி. இது கூட நம்ம 1/4 கப் அளவுக்கு உடைச்ச கடலை எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்தாலும் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சட்னியில். சேர்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னொரு வாட்டி கூட நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு திக்னஸ், சட்னியோட திக்னஸ் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேன் ஹீட் பண்ண பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ காஞ்ச மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணது வந்து நம்ம சட்னிக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் டைமில் நீங்கள் இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி ரெசிபி தான். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.